Hello everyone. இன்னைக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு எப்படி ஒரு பிக்சரை வந்து கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். இந்த கார்பன் வந்து நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ப்ரௌனில் இருக்குது, ஒயிட்டில் இருக்குது, ப்ளூவில் இருக்குது. நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு யூஸ்வலாக நம்ம இந்த ப்ரௌன் கலர் கார்பன் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ப்ளூ வந்து கட்டாயம் யூஸ் பண்ணவே கூடாது. ஒயிட் கலர் கார்பன் வந்து பிளாக் எனி டார்க்கர் ஷேட் ஆஃப் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறப்ப ட்ரேஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த கார்பனில் வந்து ரெண்டு சைட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டார்க்கர் சைடு, இது வந்து லைட்டர் சைடு. இப்படி ட்ரேஸ் பண்ணோன்னா இந்த லைட்டர் சைடை மேலே வச்சுக்கணும். அதுக்கு மேலே நம்ம என்ன பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கோமோ அந்த பிக்சர் இப்படி வச்சுட்டு ஒரு ஷார்ப் பென்சிலால் இந்த இமேஜை அப்படியே அவுட்லைன் பண்ணணும். ரொம்ப ஷார்ப்பான பென்சில் யூஸ் பண்ண வேணாம். அது வந்து பேப்பர் வந்து பிரிச்சிடும். ஓரளவுக்கு மீடியம் ஷார்ப்னஸ் இருக்க பென்சிலை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த பிக்சரை எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறது ஆரஞ்சு கலர், கோல்டன் எல்லோ, கிரிம்சன் கலர். இது எல்லாமே ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர்ஸ். ப்ரஷ் வந்து நம்பர் 1 அண்ட் நம்பர் 5 யூஸ் பண்ணுறேன், ரவுண்ட் ப்ரஷ். இது கேம்லினோட ப்ரஷ்ஷு. அதை தவிர இதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரும் கட்டாயம் ஒரு பவுல் ஆஃப் வாட்டரும் வச்சுக்கிடணும். இப்போ இந்த கலர்ஸ் வந்து நம்ம தண்ணி கலக்க தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கலர்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். அவுட்லைனுக்கு வெளியில் பெயிண்ட் போகாமல் மெதுவாக ஃபில் பண்ணணும். இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் தான் ட்ராக் பண்ணி ஃபில் பண்ணணும். கலரை நீட்டாக கேப்ஸ் இல்லாமல் ஃபில் பண்ணணும். தண்ணி நீங்கள் உள்ளே நிறையா வச்சிங்கன்னா பெயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் பெயிண்ட்டு திக்கானால் மட்டும் ஒரே ஒரு ட்ராப் ஆஃப் தண்ணி இப்படி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு கலர் ஃபில் பண்ணி முடித்த பிறகு கட்டாயம் ப்ரஷ்ஷை நல்லா ரின்ஸ் பண்ணி கழுவிடணும். நல்லா கழுவிட்டு டிஷ்யூ பேப்பரில் நல்லா தொடச்சிக்கிடணும். எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அந்த பெயிண்டில் வந்து நம்ம இந்த ப்ரஷ்ஷை வந்து டிப் பண்ணுறப்ப நிறையா தண்ணி ஆயிரும். நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப ஸ்ப்ரெட் ஆகும்.
நெக்ஸ்ட்டு வந்து சாப் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கையும் லீஃபையும் ஃபில் பண்ணணும். எந்த டைரெக்ஷனில் ப்ரஷ் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறீங்களோ அதே டைரெக்ஷன்லேயே அப்படியே ஃபில் பண்ணணும். ப்ரஷ் நம்பர் 1 வச்சு பிளாக் கலர் வச்சு ஃபைனாக இந்த பெட்டல்ஸ் எல்லாம் அவுட்லைன் பண்ணணும். எவ்வளோ தின்னாக பண்ண முடியுமோ அவுட்லைன் வந்து அவ்வளோ தின்னாக பண்ணணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இந்த பிக்சரை பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரஷ் வச்சு நம்பர் 1 இல்லாட்டி நம்பர் 3 சைஸ் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தின் லைன்ஸ் போட்டு பார்க்கணும் முதல்ல. அது மாதிரி கொஞ்சம் கர்வி லைன்ஸ் இந்த மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி போகிற மாதிரி லைன்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் முதலையே. தண்ணி பத்தாத மாதிரி இருந்தால் ஒரு டாட் மட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது.
அதே மாதிரி ஸ்பைரல். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கலர்ஸை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து நீட்டாக ஒரு தின் ப்ரஷில் வரைஞ்சி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எப்படி ஒரு ஃப்ளாரை வந்து ஷேட் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.